ஸ்ரீராம ஜெயம். பங்குனி மாதம் சுவாதி நட்சத்திரம். காரைக்கால் அம்மையார் சிவபெருமானுடன் ஐக்கியமாகி ஈசனடியிலேயே இன்னிசை பாடிக்கொண்டு ஈசனின் ஆடலை பார்த்து கொண்டிருக்கும் பேறு பெற்ற அந்த அம்மையாரின் ஐக்கிய விழா காரைக்காலில் மிகவும் சிறப்பாக புனிதவதியார் திருக்கோவிலில் அனுசரிக்கப்பட்டது. அந்த விழாவின் காட்சிகளை இப்பொழுது நாம் பார்க்கலாம். நம்பன் திருமலை நான் மிதியேன் என்று தாழ் இரண்டும் உம்பர் மிசைத்தலையால் நடந்து ஏற ஊமை நகலும் செம்பொன் உருவன் என் அம்மை எனப் பெற்றவள். இந்த செம்பொன் உருவனான சிவபெருமான் பார்வதியிடம் சொல்றாரு, அங்க வந்துருக்கிறது என் அம்மை அப்படின்னு சொல்றாரு. அந்த ஈசனே அம்மைன்னு அழைத்த காரைக்கால் அம்மையாரின் திருக்கோவில்ல தான் இப்போ நம்ம மகா அபிஷேகத்தை பார்க்க இருக்கிறோம். இந்த திருக்கோவிலில் ஆனி மாதம் பௌர்ணமியில் கொண்டாடப்படும் காரைக்கால் மாங்கனி திருவிழா சிறப்பு வாய்ந்தது. சிவபெருமான் அடியாராக வந்து புனிதவதி அம்மையாரின் திருக்கரங்களால் அமுது உண்ட திருநாள். புனிதவதி அம்மையார் பரமதத்தனை மனம் புரிந்ததும் பின்னர் இரு மாங்கனிகள் அவர் இல்லத்திற்கு கொடுத்தனுப்பி அதன் மூலம் நடந்த திருவிளையாடலும், புனிதவதி அம்மையாரை பிரிந்து பரமதத்தன் சென்ற பிறகு பேயுருவம் கொண்ட காரைக்கால் அம்மையார் ஈசனை வணங்க கைலாசத்திற்கு தலையால் நடந்து சென்றதும் நாம் மாங்கனி திருவிழா உற்சவத்தின் போது, ஊர்வலத்தின் போது விபரமாக சிந்தித்திருக்கிறோம். காரைக்கால் அம்மையார் காலத்தால் நால்வருக்கும் முற்பட்ட தமிழ் இசை வித்தகர். அவர் எழுதிய அற்புத திருவந்தாதி அந்தாதி வகை பாடல்களில் முதன்மையானது காரைக்கால் அம்மையாரின் அற்புத திருவந்தாதி. திருவிரட்டை மணிமாலை, திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் 1, திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் 2 ஆகிய 4 நூல்களும் 11ஆம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளன. அற்புத திருவந்தாதியில் 101 பாடல்கள் ஈசனின் சிறப்பை விவரிக்கின்றன. இரட்டை மணி மாலையில் 20 பாடல்களும் மூத்த திருப்பதிகம் 1, 2 தலா 11 பாடல்களையும் கொண்டது. சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்ட தொகையில் பெருமிழலை குறும்பர்க்கும் பேயார்க்கும் அடியேன் என்று புனிதவதி அம்மையாரை, காரைக்கால் அம்மையாரை குறிப்பிடுகிறார். அதனைத் தொடர்ந்து நம்பியாண்டார் நம்பியும் பின்னர் வந்த சேக்கிழார் அருளிய பெரிய புராணத்திலும் காரைக்கால் அம்மையாரின் வரலாறு சிறப்பாக விவரிக்கப்பட்டுள்ளது. பெரிய புராணத்தில் 24வது புராணமாக அம்மையாரின் வரலாறு உள்ளது. மானுடர் இவர்தாம் அல்லர் நற்பெரும் தெய்வமாதல் நான் அறிந்து அகன்ற பின்பு அப்படிங்கிறாரு சேக்கிழார். மெய்யில் ஊனுடை வனப்பையெல்லாம் வணங்கு பேய் வடிவமானார் அப்படிங்கிறாரு. தன்னுடைய ஊன் உடம்ப அழித்து கொண்டு பேய் உருவம் கொண்டவர் இந்த காரைக்கால் அம்மையார். கைலாசம் செல்லும்போது காலின் நடையினை தவிர்ந்து பார்மேல் தலையினால் நடந்து அப்படிங்கிறாரு சேக்கிழார். காரைக்கால் அம்மையார் அருளிய அற்புத திருவந்தாதி 101 வெண்பாக்களை கொண்டது. அந்தாதி தொடை அமைய பெற்றது. அற்புதம் என்றால் சிறப்பு என்று பொருள். சிவனின் சிறப்புகளை, அற்புதங்களை பாடும் நூல். திரு என்ற சிறப்பு அடைமொழியோடு ஆடும் சிவபிரானின் நடனத்தை காரைக்கால் அம்மையார் குறிப்பிடுகிறார். அழலாட அங்கை சிவந்ததோ அங்கை அழகால் அழல் சிவந்தவாரோ கழலாட பேயோடு காணீர் பிறங்க அனல் ஏந்தி தீய ஆடுவாய் இதனை செப்பு அப்படிங்கிறாங்க. சிவன் தீவடிவில் ஆடுவத சொல்றாங்க. அழல் நெருப்பு ஏந்தி ஆடுவதால் அங்கை சிவனது உள்ளங்கை சிவந்து போனதா, அல்லது சிவன் கையில் பிடித்து ஆடுவதால் தீ சிவந்த நிறத்தை பெற்றதா
என்று அம்மை வியக்கும் அழக பார்க்கலாம். அறிபவன் அறிவிப்பவன் அறிவாயிருந்து அறிகின்றவனும் அறிகின்ற மெய்ப்பொருளும் அவனே அவனே ஐம்பூதங்களாவும் விளங்குகின்றான் அப்படிங்கிறத அற்புத திருவந்தாதியில சொல்றாங்க. அறிவானும் தானே அறிவிப்பான் தானே அறிவாய் அறிகின்றான் தானே அறிகின்ற மெய்ப்பொருளும் தானே விரி சுடர் பார் ஆகாயம் அப்பொருளும் தானே அவன். எல்லாமே அந்த சிவபெருமான் தான் அப்படின்னு சொல்றாங்க அம்மையார். சிவபெருமான அருவமா உருவமா நடராஜரா எத்தனையோ உருவத்துல வழிபடுறோம். அதுக்கு அம்மையார் சொல்றாங்க, எக்கோலத்து எவ்வுருவாய் எத்தவங்கள் செய்வார்க்கும் அக்கோலத்து அவ்வுருவே ஆம். யாரு எந்த உருவுல வணங்கினாலும் எந்த தவத்துல ஈடுபட்டாலும் அவரவருக்கு அவரவர் விரும்பிய கோலத்தில் வந்து அருள் புரிவார் ஈசன் அப்படிங்கிறாங்க அம்மையார். அம்மையார் அருளிய திருவிரட்டை மணிமாலை 20 பாடல்களை கொண்டது. எப்படி 2 மணிகளால் கோர்க்கப்பட்ட மாலை ரொம்ப அழகா இருக்குமோ அதுபோல வெண்பா கட்டளை கலித்துறை 2 சேர்ந்து அமைக்கப்பட்ட இந்த இரட்டை மணிமாலை ஈசனுடைய பாமாலை இலக்கணத்தில் மிக சிறப்பான பிரபந்தமாக கருதப்படுகிறது. கட்டளை கலித்துறைய முதலில் தமிழில் அறிமுகம் செய்த பெருமை காரைக்கால் அம்மையாரோடது தான். இந்த திருவிரட்டை மணிமாலையில சிவபெருமானின் அழகினை சொற்கோலங்களாக புனைகிறார் அம்மையார். ஒரு பாடலை பார்க்கலாம். தொல்லை வினை வந்து சூழாமுன் தாழாமே ஒல்லை வணங்கி உமை என்னும் மெல்லியல் ஓர் கூற்றானை கூற்றுருவம் காய்ந்தானை வாய்ந்திலங்கு நீற்றானை நெஞ்சே நினை. சிவபெருமானுடைய எல்லா பெருமைகளையும் சொல்லி பழவினை வந்து சூழ்ந்து கொள்வதற்கு முன்பாகவே உமையொரு பாகத்திறனாய் திகழும் சிவனை நெஞ்சமே நீ நினைப்பாயாக அப்படின்னு சொல்றாங்க அம்மையார். திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகங்கள் 1, 2 அப்படின்னு 2 பாடல்களை அம்மையார் அருளியிருக்காங்க. 10 பாடல்களை கொண்ட தொகுதிக்கு பதிகம்னு பேரு. திருஞான சம்பந்தருடைய பதிகங்கள் நாம் அறிந்ததே. ஆனா தமிழ்ல முதலாக பதிகம் அப்படிங்கிற பாடல் வகைய கொண்டு வந்தது காரைக்கால் அம்மையார் தான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த பதிகங்கள்ல பண் வகைய அறிமுகப்படுத்தியதும் அம்மையார் தான். அதனாலதான் காரைக்கால் அம்மையார தமிழ் இசையின் தாய் அப்படின்னு போற்றுவது பொருத்தமாகும். இந்த மூத்த திருப்பதிகத்துல முதல் பதிகம் நைவளம் அப்படிங்கிற பண்லையும் 2வது பதிகம் இந்தளங்கிற பண்லையும் அமைந்துள்ளது. இந்த பதிகங்களுடைய இறுதி செய்யுள் திருக்கடை காப்பு என சொல்லப்படுகிறது. அது அந்த பதிகத்தை பாடுவார் பெரும் நன்மையை குறிக்கிறது. பலஸ்ருத்தின்னு சொல்வோம் இல்லையா, அதே மாதிரி அந்த பாடல் பாடுவதால் ஏற்படும் நன்மையை குறிக்கிறது. பதிகங்களில் அம்மையார் தம்மை காரைக்கால் பேய் அப்படின்னு தான் குறிப்பிட்டுக் கொள்கிறார். திருக்கடை காப்புல சொல்றாங்க, காரைக்கால் பேயை செப்பிய செந்தமிழ் 10 வல்லார் சிவகதி சேர்ந்து இன்பம் எய்துவரே அப்படிங்கிறாங்க. இன்னொரு மூத்த திருப்பதிகத்துல காரைக்கால் பேய் தன் பாடல் 10 பாடி ஆட பாவ நாசமே என்பார். பேயுருவம் வேண்டி பெற்ற காரைக்கால் அம்மையார் சிவபெருமானை தரிசிக்க கையிலை செல்லும் போது தன் கால்களால் மலையை மிதிக்காமல் தலையால் நடந்து சென்றார். காலின் நடையினை தவிர்ந்து பார்மேல் தலையினால் நடந்து அப்படின்னு குறிப்பிடுறாரு சேக்கிழார். அப்படி போகும்போது தலையிலால் நடந்து வருவதை பார்த்த பார்வதி தேவி சிவபிரானிடம் கேட்கிறாங்க, தலையினால் நடந்து இங்கு ஏறும் எம்பெருமானோர் ஏற்பின் யாக்கை அன்பெண்ணே அப்படின்னு கேட்கிறப்ப அதுக்கு சிவன் சொல்றாரு, வரும் இவள் நம்மை பேணும் அம்மை கான் உமையே மற்ற இப்பெருமை சேர் வடிவம் வேண்டி பெற்றனள். இந்த பேய் வடிவத்தை வேண்டி பெற்ற அவள் என்னோட அம்மை, என்னோட அம்மா அப்படின்னு சிவபெருமான் சொல்றாரு. சிவனால அம்மையே அப்படின்னு அழைக்கப்பட்டவங்க காரைக்கால் அம்மையார் என்று தான் வணங்கும் கைலாயநாதனால் அம்மை என்று விளிக்கப்பெற்ற பண்டு முன்காலத்தில் புனிதவதியாக இருந்த காரைக்கால் பேய்.
அங்கணன் அம்மையே என்று அருள் செய்ய அப்பா என்று பங்கைய செம்பொன் பாதம் பணிந்து வீழ்ந்து எழுந்தார். சங்குகளால் ஆன வெண்குழை அணிந்திருந்த சிவனார் எதிர்நோக்கி, நம்மால் இங்கு வேண்டுவது என்ன? நான் இப்போ உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சிவபெருமான் கேட்கிறாரு. அதுக்கு அம்மையார் இறைஞ்சி நின்று இயம்புகிறார். பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டேல், உன்னை என்றும் மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி, அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க, நான் பிறக்காம இருக்கணும், இந்த பிறவி பின்னிலேருந்து விடுபடணும், அப்படியே பிறந்தா கூட உன்னை மறக்காம இருக்கணும், உன்னை நினைச்சு ஆடி பாடி அறவா சிவபெருமானே நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட வேண்டுதலை கேட்டு அருள் புரிந்த சிவபெருமான் சொல்றாரு, குலவு தென் திசையில் என்றும் நீடுவாழ் பழனமூதூர் நிலவிய ஆலங்காட்டில் ஆடுமா நடமும் நீ கண்டு ஆனந்தம் சேர்ந்து எப்போதும் பாடுவாய் நம்மை என்கிறார் சிவபெருமான். கைலாசத்திலேருந்து அருள சிவபெருமான் சொல்றாரு, தென் திசையில இருக்கிற ஆலங்காட்டுல நீ என்னுடைய திருவடியின் கீழ் என் நடனத்துக்கு இசை பாடிக்கொண்டு இருப்பாயாக அப்படின்னு சொல்றாரு. அதனால காரைக்கால் அம்மையார் ரத்ன சபை அப்படின்னு சொல்லப்படுகிற திரு ஆலங்காட்டுல சிவபெருமான் திருவடிகள்ல ஐக்கியம் ஆகிறாங்க. பங்குனி மாதம் சுவாதி நட்சத்திர தண்ணிக்கு நடந்த அந்த ஐக்கிய திருவிழாவை தான் நம்ம காரைக்காலில் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். காரைக்கால் அம்மையாரின் சிறப்பான அபிஷேகமும் இப்போ அலங்காரத்தையும் தரிசனம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அன்னபூர்ணி தேவியாவே தான் காரைக்கால் அம்மையாரை வணங்கி வருகிறாங்க காரைக்கால் பக்தர்கள். ஓம் சிவபாத பிரியே தேவி சிவபாதாக்கிய ரூபிணி அன்னபூர்ணி ஸ்வரூபாய பூதபதி நமோஸ்துதே. இந்த ஐக்கிய விழாவில் காலம்பர சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதுக்கப்புறம் நண்பகல் 12 மணிக்கு திரு அமுது படைத்தல் அன்னம்பாளிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஈசன் அமுதுண்ட இந்த தலத்தில் திருவமுது உண்பது சிறப்பு மிக்கது. சிவபக்தர்கள் அனைவரும் அன்னம்பாளிப்பில் பங்கு கொண்டனர். சாயங்காலம் காரைக்கால் அம்மையார் மின் அலங்கார ரதத்தில் திருவீதி உலா வந்தாங்க. இப்போ நம்ம அம்மையார் திருக்கோவிலில் அந்த மின் ரதம் அலங்கார ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருப்பதை தான் பார்க்குறோம். மின் அலங்கார ரதத்தில் திருவீதி உலா வரும் அம்மையார் காரைக்கால் ஸ்ரீ சுந்தராம்பாள் சமேத கைலாசநாதர் திருக்கோவிலை அடைந்து அங்கே இருக்கிற ஆடல் வல்லான் நடராஜர் சன்னதியில் சிவபெருமானோட ஐக்கியமாவதாக இந்த திருவிழா காரைக்கால் சிவபக்தர்களால் இனிதாக கொண்டாடப்படுகிறது. இப்போ நம்ம அம்மையார் கோவிலில் குழுமை இருக்கும் பக்தர்களை தான் பார்த்து கொண்டிருக்கோம். காரைக்கால் அம்மையார் அழகிய ரதத்தில் காரைக்கால் திருவீதி உலா வந்து ஸ்ரீ சுந்தராம்பாள் சமேத கைலாசநாதர் திருக்கோவிலை அடைந்த பிறகு அங்கே இருக்கிற சிவகாம சுந்தரி சமேத நடராஜர் சிற்றம்பலத்தில் சிவபெருமானோட ஐக்கியமாவதாக இந்த விழா பக்தர்களால் பங்குனி மாதம் சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு அம்மையாரோட குரு பூஜையாக ஐக்கிய விழாவாக அனுசரிக்கப்படுகிறது. காரைக்கால் அம்மையார் சிவன் திருவடிகளில் இருந்து தாளமிசைக்க சிவன் நாட்டியம் ஆடுவதாக ஐதீகம். இசை தாய் என்று போற்றப்பட்ட காரைக்கால் அம்மையார் திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகத்தில் 7 ஸ்வரங்களையும் அந்த காலத்தில் புழக்கத்தில் இருந்த இசை கருவிகளையும் நிரல் பட பாடுகிறார். துத்தம் கைக்கிள்ளை விளரி தாரம் உழை இழி ஓசை பண் கெழுமப்பாடி
சச்சரி கொக்கரி தக்கையோடு தகுனி தந்துந்தபி தாளம் வீணை மத்தளம் கரடிகை வன்கை மென்தோல் தமருகம் குடமுழா மொந்தை வாசித்து அத்தனை விரைவினோடு ஆடும் எங்கள் அப்பன் இடம் திருவாலங்காடே. அத்தனை விரைவினோடு ஆடும் எங்கள் அப்பன் இடம் திருவாலங்காடே அப்படின்னு சொல்லி ஈசனின் திருவடிகளில் ஐக்கியமானார் காரைக்கால் அம்மையார். அந்த திருவீதி உலாவின் போது வீதிகளில் அம்மையாரின் பக்தர்கள்
பூர்ண கும்ப கலசம் வைத்து தீபாராதனை செய்து வழிபட்டார்கள்.
இறங்கும் நமக்கம் பலகூத்தன் என்றென்றே மாந்திருப்பேனை அருங்கற்பனை கற்பித்தாண்டாய் இனி மாடாவேனோ நெருங்கும் அடியார்கள் நீயும் நின்று நிலாவி விளையாடும் மருங்கே சார்ந்து வரையுங்கள் வாழே வா என்று அருளாயே அருளாதொழிந்தால் அடியேனை அஞ்சேல் என்பாராய் பொருளாய் என்னை புகுந்தாண்ட பொன்னே பொன்னம் பல Shiva.